தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. தணிக்கை பிரச்சனையில் முடங்கிய விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எம்பி கமல்ஹாசன் ஆதரவு குரல் எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய், விவரங்களை வழங்கலாம். திரைப்பட தணிக்கை அந்த யுஏ சர்டிபிகேட் வழங்காத ஒரு காரணத்தினால ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் தேதி என்பது தள்ளி வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்று வெளியான பராசக்தி திரைப்படமும் நீண்ட இழுபறிக்கு பின்னரே தணிக்கை குழு தரப்பிலிருந்து அந்த சான்றிதழானது வழங்கப்பட்டது. இந்த நிலையிலே திரைப்பட தணிக்கை முறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் சீர்திருத்தங்களை வலியுறுத்தி மாநிலங்களவை உறுப்பினரும் நடிகருமான கமலஹாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கலைக்காக, கலைஞர்களுக்காக, அரசியலமைப்புக்காக என்ற தலைப்பில் அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இந்த தணிக்கை துறையினுடைய இந்த தணிக்கையில வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்பதையும் சில மாற்றங்களை தணிக்கை துறையில் வேண்டும் என்பதையும் இந்த அறிக்கையின் மூலம் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். தணிக்கை சான்று வழங்க காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும், மதிப்பீடு முறைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், திரைப்படத்தினுடைய வெட்டுகள், அதாவது பராசக்தி திரைப்படத்திற்கு 25 கட்டுகள் இருந்தது. அது மாதிரியான கட்டுகளுக்கு தணிக்கை தரப்பிலிருந்து எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு விளக்கம் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்கள் வேண்டும் என்று கமலஹாசன் அறிக்கையிலே அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாடு மற்றும் இந்திய சினிமா ரசிகர்கள் கலையின் மீது மிகுந்த பற்றும் முதிர்ச்சியும் கொண்டவர்கள், அவர்கள் மரியாதையுடன் நடத்தப்பட தகுதியானவர்கள் என்றும் அந்த அறிக்கையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அறிக்கையிலே இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து படங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான தீர்வை இந்திய அரசு இதற்கான வெளிப்படைத்தன்மை இருந்தால் மட்டுமே இது மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் வராது என்பதையும் இந்த அறிக்கையின் மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார். சினிமா என்பது ஒரு தனி மனிதனின் உழைப்பு மட்டுமல்லாமல் அது எழுத்தாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர்கள், விநியோகஸ்தர்கள், சிறு வணிகர்கள் உள்ளிட்ட பலரது வாழ்வாதாரத்தை உள்ளடக்கியது என்பதையும் அவர் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கின்றார். இவர்களது வாழ்வாதாரம் தணிக்கை போன்ற நடைமுறைகளால் சரியான நேரத்தில் நியாயமான முறையில் நடப்பதில்லை என்பதையும் இந்த அறிக்கையின் மூலம் அவர் தெரிவித்திருக்கின்றார். வெளிப்படைத்தன்மை வேண்டும், சரியான எழுத்துப்பூர்வமாக விளக்கம் வேண்டும் என்பதையும் கமலஹாசன் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி அஜய். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.